ஹாய் சுட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். முல்லாவை ஒரு அறிஞர்னும் ஒரு உலக அனுபவமிக்கவர் அப்படின்னு மதித்து அவரது ஊர் பொதுமக்கள் அவரை பாராட்டுறதை பார்த்து முல்லா மீது பொறாமைப்படுறவங்க ஒரு சதித்திட்டம் தீட்டினாங்க. முல்லாவை ஒரு பெருங்கூட்டத்துக்கு பேச அழைத்து அவரால் பதில் சொல்ல முடியாத கஷ்டமான வினாக்களை எழுப்பி அவர் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறதை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவர்கள் ஒரு நாள் முல்லா கிட்ட சென்று, முல்லா அவர்களை, தங்களுடைய அரிய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்காக தாங்கள் ஒரு தடவை எங்கள் பகுதிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறணும்னு கேட்டனர். முல்லா அவர்கள் குறிப்பிட்ட நாளில் வர்றதா வாக்குறுதி அளித்தார். முல்லா கிட்ட தாறுமாறா கேள்வி கேட்கிறதுக்காக சில குழப்பவாதிகளை வரவழைத்திருந்தாங்க. முல்லா குறித்த நேரத்தில் கூட்டத்திற்கு வந்தார். கம்பீரமாக மேடை மீது ஏறிய அன்பார்ந்த தோழர்களே, இங்கு நான் என்ன பேச இருக்கிறேன் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என கூட்டத்தில் இருந்த அனைத்து பேரும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க. உடனே முல்லா, நான் என்ன பேச போறேன் என்பதை கூட தெரிந்து வைத்திராத அப்பாவிகளுக்கு மத்தியில நான் என்ன பேசினாலும் விளங்காது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா மேடையை விட்டு இறங்கி போயிட்டார். முல்லா தந்திரமா சமாளித்து சென்று விட்டதை பார்த்து ஏமாற்றமடைந்த எதிர்ப்பாளர்கள் மீண்டும் முல்லாவின் வீட்டுக்கு போய் கூட்டத்துக்கு வருமாக வற்புறுத்தினாங்க. அவர்களுடைய நச்சரிப்பு தாழாமல் 2வது முறையாக கூட்டத்திற்கு போனார் முல்லா. மேடை ஏறியதும், அன்பார்ந்த நண்பர்களே, இப்போது இங்கே நான் என்ன பேச இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு முல்லா மக்களை பார்த்து கேட்ட உடனே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொன்னாங்க. நான் என்ன பேச இருக்கிறேன் என்பது முன்னவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது மறுபடியும் எதுக்காக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா புறப்பட்டு போயிட்டார். 2வது தடவையும் முல்லா ஏமாற்றி போயிட்டார். அதை பார்த்த எதிர்ப்பாளர்கள் 3வது தடவை எப்படியாவது முல்லாவை அழைத்து வந்து திட்டமிட்டு அவரை அவமானப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. 3வது தடவையும் முல்லா கிட்ட போய் அவரை வற்புறுத்தி கூட்டத்தில் பேச அவருடைய அனுமதியை வாங்கிவிட்டாங்க. 3வது தடவையாக முல்லா மக்கள் முன்னால் மேடையில் ஏறி நின்றார். அன்பார்ந்த மக்களே, இங்கே நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முல்லா தனது வழக்கமான கேள்வியை கேட்டார். எங்களில் பாதி பேருக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது அப்படின்னு மக்கள் சாமர்த்தியமாக பதில் சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கவங்க மக்கள் தெரியாதவங்க கிட்ட அதை பற்றி சொல்லிடுங்க, நான் எதுக்கு வீணாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டார். 3வது முறையும் மிக சாதுரியமாக பேசி முல்லா தங்களை ஏமாத்திட்டதை பார்த்து அந்த மக்கள் வெட்கமடைந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் முல்லா விஷயத்தில் எதிர்ப்பு காண்பிக்கிறதை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் போல முல்லாவை புகழ தொடங்கினாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.